Hi guys, welcome back to my channel with Sweet Home. இன்னைக்கு நம்ம ஒரு ஹோம் டெக்கோர் தான் பார்க்க போறோம். DIY ஹோம் டெக்கோர். இது பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் கூட செலவில்லாம நம்ம எப்படி இத டெக்கரேட் பண்ண போறோம் அப்படிங்கறது தான் இதனோட சேலஞ்ச். சோ இது எப்படி பண்ண போறோம்னு பாருங்களேன். லாஸ்ட் டைம் நான் ஒரு 1.5 years முன்னாடி இதை செஞ்சிருந்தேன். இதனோட வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பா, இது வேஸ்ட்டாக போகிற தூக்கி போடுறது டப்பா தான் இது. இதுக்கு மேலே நெயில் பாலிஷ் வச்சு நம்ம டெக்கார் பண்ணியிருந்தோம். சும்மா ஒரு போல்கா டாட்ஸ் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போட்டு இது யார் வேணாலும் பண்ணலாம். இதுக்காக நம்ம ஸ்பெஷலி ஸ்கில்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி போல்கா டாட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நியர்லி ஒரு 2 years ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதை நான் ரிமூவ் பண்ணிட்டு அதை நான் ஒரு மேக் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஒரு டப்பா இருந்தாலும் சரி, ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணுற ஐஸ்கிரீம் சாப்பிட்ற டப்பா, இல்லைனா இந்த மாதிரி ஃபுட்டு பேக் பண்ணி கொடுக்குறது, ஸோ அந்த மாதிரி பாக்ஸஸ் எது இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு அழகான சூப்பரான வீட்டுக்கு அழகுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு கிரே கலர் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரே கலர் என்கிட்ட இல்லாததுனால பிளாக்கும் சின்னதாக ஒரு பிளாக் ட்ராப்பும் ஒயிட் நிறையாவும் மிக்ஸ் பண்ணி கிரே ஸோ பெயிண்ட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ ஃபுல் டப்பாவையும் கிரே கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஐஸ்கிரீம் பாக்ஸஸ்லாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை எதுக்கு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய என்ட்ரன்ஸில் விண்டோ சைடு இருக்குல்ல, அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒயிட் கலர் லைன்ஸ் நான் வரைஞ்சிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரிக்ஸ் மாதிரி, அதாவது செங்கல் வச்ச மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நடுவில் ஒரு சின்ன ஏரியா மட்டும் நான் ஃப்ரீயாக விடுறேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விண்டோ டிசைன் இல்லைன்னா டோர் டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு இடத்த மட்டும் நான் ஃப்ரீயாக விட்டுருக்கேன். ஸோ மித்த இடத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வால் டிசைன் இருக்கு இல்லையா, பிரிக்ஸ் மாதிரி லைன்லாம் போட்டு, இது ஒன்றுமே இல்லைங்க, 2 லைன் வரைஞ்சிக்கோங்க. மாற்றி நடுவில் லைன்ஸ் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரிக் டிசைன் கிடச்சிரும். இங்கே நான் ஒரு ஆர்ச் ஷேப்பில் ஒரு அவுட்லைன் கொடுத்து வச்சுருக்கேன் ஒயிட் கலரில். இப்போது இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான். ஸோ ஒயிட் லைன்ஸ் கொடுத்து அதுக்கு நடுவில் குட்டி குட்டி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வாலோட ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா டோராக வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை நான் விண்டோ கொடுக்க போகிறேன், விண்டோ டிசைன். ஸோ இப்போ விண்டோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் கிளாஸ் விண்டோ மாதிரி பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ப்ளூ கலரில் நம்ம ஒரு விண்டோ டிசைன் கொடுத்தாச்சு. இப்போ விண்டோவோடைய டோர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம ஒரு அவுட்லைன் மாதிரி ஏதாவது ஒரு கலரில் கொடுத்துக்கலாம். இப்போ நான் அதுக்கு ஒரு எல்லோ கலர் சூஸ் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே பென்சிலில் போடாமல் நான் டைரெக்டாக தான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பென்சிலில் ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் அவுட்லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். நான் டைரெக்டாக தான் எல்லாமே வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் ஷேப்பில் இந்த விண்டோவுடைய டோர்ஸை நம்ம வரைஞ்சிட்ருக்கோம். இப்போது இதை நம்ம ஒரு டபுள் கோட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா டார்க்காக தெரியும். ஸோ குட்டீஸ் எல்லாம் இந்த மாதிரி லீவ் டைம்லலாம் இந்த மாதிரி ஒர்க் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக செய்வாங்க. இதில் கூட பார்த்தீங்கன்னா என் பொண்ணு தான் எனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கா. ஸோ இப்போ இது அந்த விண்டோஸ்க்கு நம்ம டிசைன் கொடுத்துக்கலாம். எல்லாமே நான் கம்ப்ளீட்லி எல்லோ கலரில் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு டபுள் கோட்டிங் ட்ரிப்பிள் கோட்டிங் கொடுத்துருக்கேன். இது காஞ்ச உடனே உங்களுக்கு கரெக்டாக போயிடும். கீழே ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஃப்ளார்ஸ் இருக்கிற மாதிரி, பூ அதில் பூத்துருக்கிற மாதிரி நான் டிசைன் கொடுக்க போகிறேன். ஸோ ரேண்டமாக ப்ரஷ் வச்சு உங்களுக்கு க்ரீன் கலரில் ஒரு புல் இருக்கிற மாதிரி நான் டிசைன் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எதுவுமே முன்னாடி வரைஞ்சி வைக்கல. சும்மா ஃப்ரீ ஹேண்டில் நீங்கள் ஸ்டிக்ஸ் மாதிரி கொடுங்க, அதுவே உங்களுக்கு புல் மாதிரி வந்துடும். இது கூட நீங்கள் க்ரீன் அண்ட் எல்லோ மிக்ஸ் பண்ணலாம். இப்போது இதில் ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த புல்லில் ஃப்ளவர்ஸ் வளர்ந்துருக்கிற மாதிரி நான் ரெட் கலரில் ஒரு 5 டாட்ஸ் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃப்ளார்ஸ் இருக்கிற மாதிரி நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் மல்டி கலரில் ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிக்கோங்க. நான் ரெட் கலரில் மட்டும் கொடுக்குறேன்.
ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் கொடுக்க கொடுக்க அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், ஃப்ளார்ஸ் நம்ம வந்து அழகாக கொடுத்தாச்சு. இப்போது இந்த விண்டோஸோடைய டோர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரெட் கலரில் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த எல்லோ வந்து எடுத்து காட்டும். ஸோ இந்த எல்லோ வந்து இன்னொரு கோட்டிங் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெட் கலரில் எல்லாத்துக்குமே அவுட்லைன் கொடுத்துடலாம், இந்த விண்டோஸ்க்கு மட்டும். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ஃபுல்லாக கொடுத்தாச்சு. ஸோ இப்போது நம்மளுடைய ஹோம் டெக்கோர் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த செடியும் பார்த்தீங்கன்னா நான் 2 இயர்ஸ் முன்னாடி வச்சது. வீட்டுக்குள்ளேயே இதை வச்சுருந்ததுனால அது அவ்வளோவா க்ரோத் இல்லை. உங்களுக்கு வந்து சேம் ஹைட்டில் இதே மாதிரி தான் இருந்துச்சு. நியூ லீவ்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வரும். தென் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 லீவ்ஸ் இருக்கிற மாதிரி தான் எப்போவுமே இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஷூ ஸ்டாண்ட் மேலே வைக்கலாம், இல்லைனா வந்து வெளியில் விண்டோஸில் டோருக்கு கீழே இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இல்லை இன்டோர்ஸில் நம்மளுடைய வால் டெக்கோர் பீஸாக வந்து நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா என்னோடய கார்னர் ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். ஸோ வெளியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மணி பிளான்ட் நல்லாவே க்ரோத் இருக்கும். உள்ளே வச்சிங்கன்னா வீட்டுக்குள்ளே தகுந்த மாதிரி தான் லீவ்ஸ் வளரும். ஸோ இந்த டெக்கோர் பீஸ் வந்து செய்யறதுக்கு ஹார்ட்லி ஒரு 10 ருபீஸ் கூட ஆகலைங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.